திரு ஜென்ராம், இப்போ சமக்ர சிக்ஷா அபியான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், இந்த திட்டத்திலும் நாங்க புதிய கல்விக் கொள்கையோட அலைன் பண்ணிட்டோம். அப்போ அதை நடைமுறைப்படுத்தும் போது இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்துல மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு கல்வி அமைச்சர். என்ன பிரச்சனை தான் தமிழ்நாடு அரசு தெளிவாக சொல்லுது. அதாவது கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடல தமிழ்நாடு அரசு. எந்தெந்த இடங்கள்ல எங்களுக்கு வேறுபாடு இருக்குங்கிறத தெளிவாக சொல்றாங்க. முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதிய கடிதத்திலையும் கூட எம்ஓஇல சில ஏரியால விவாதத்துக்குரிய விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி நம்ம பேசி முடிவு பண்ணிட்டு தான் அதில் சேர முடியும். இப்போ இந்த நிலைமையிலேயே அப்படியே சேர முடியாது அப்படின்னு வி ஆர் ஓப்பன் டு டிஸ்கஷன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனால் நீங்கள் கொடுத்த பேப்பரில் கையெழுத்து போடுங்கன்னு திமுக திமுக இல்லை, தமிழ்நாடு அரசினுடைய கையை முறுக்குறீங்க. அதுதான் பிரச்சனை. அதில் அது தவறான புரிதல் எங்கேருந்து வருதுன்னா, ஈகோ அப்படின்னு சொல்கிறார்ல, மாநிலத்தின் தேவை அறிந்து மக்கள் அரசு எடுக்கக்கூடிய முடிவு, அந்த கொள்கை மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் இந்த மாநிலத்துக்கு பயன் தருங்கிறது அரசினுடைய கொள்கை. மகேஷ் பொய்யாமொழியினுடைய ஈகோவோ அல்லது பொன்முடியினுடைய ஈகோவோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினோட ஈகோவோ இல்லை. அதில் அது தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை. சரி, மொழி சமத்துவம் உங்களுக்கு அவ்வளவு அக்கறை மொழி சமத்துவத்தில் இருந்ததுன்னா, எல்லா மொழிகளையும் சமமாக பாவிக்கிற ஒரு அக்கறை இருந்தது என்றால் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் நீங்க ஆட்சி மொழிகளாக மாற்றுங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு கையொப்பமிட வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதில் மத்திய கல்வி அமைச்சகம் உறுதியாக இருக்குன்னு லெட்டர்ல சொல்றாரு. லெட்டர்ல சொல்றாரு. அப்படி உண்மையிலேயே மத்திய அமைச்சகம் அப்படி உறுதியாக இருந்ததுன்னா, கல்விக்காக கொடுக்க வேண்டிய அனைத்து நிதியையும் உடனடியாக வழங்க வேண்டும்.